கொலை செய்த வழக்கில் தாய்க்கு ஆயுள் தண்டனை. ஓராண்டு கால சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சிங்கிற ஒரு பொண்ணு தான் பெத்த மகனை 6 வயசு பையனை கொலை பண்ணி இருக்குது. கொலை பண்ணிட்டு ஜட்ஜு ஆயுள் தண்டனைன்னு வீச்சிட்டாரு. ஆயுள் தண்டனையை 1000 ரூபா அபராதம் வீச்சுக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு நடந்த சம்பவமாக்குது. இப்போ இங்கே கேரளாவில் போடுறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 ரூபா அபராதம் வீச்சு போகுது. ஜட்ஜு வீச்சோன்னா ஆயுள் தண்டனைன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு போலீஸ்காரில் விழுந்து அழுகுது. அதாவது ஆம்பளைக்கு தான் கொலை பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம், நானும் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு நாங்களும் இல்லை, நானும் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மீனாட்சி பண்ணியிருக்குது. அதாவது ஆம்பளைகளுக்கு நாங்கள் பொம்பளைகள்லாம் சலைச்சவங்க இல்லை, நாங்களும் கொலை பண்ணுவோம், நாங்களும் திறமசாலிக்கு தான் கொலை பண்ணுற அளவுக்கு விட்ட, நாங்களும் கொலை பண்ணுறவங்க தான் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டிக்கிறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி, ஒரே நியாயம் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். விமானப்பட்ட தமிழ்நாடு ஹைகோடதியும் டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோடதியும் இதை பார்க்கணும். இதையே இந்த வீடியோக்களை இல்லை எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி வீடியோவாக போடுறேன். அதாவது ஆவுனா பொம்பளை கொண்டு பராதி கொடுத்தா போதும், எந்த விசாரணையும் இல்லை. ஆம்பளை பேரில் கேஸு, பீடனை கேஸு, கொலை கொட்ட கேஸ் ஒன்றும் வேண்டாம்ப்பா. ரோட்டில் நடந்து போனால் போதும் பீடனை கேஸ் போடுவாங்க. இன்னும் போதும் ரோட்டில் நடந்து போனால் பீடனை கேஸு போடுவாங்க. காசுக்காக, இன்னைக்காக காசுக்காக புருஷ மேலே பீடனை கேஸ் போடுவாங்க. காசு தான் இன்றைக்கி நிலைமை. எப்படி இப்போ இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள். அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு ஆம்பளைகளுக்காக தான் சங்கம் வேணும். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, ராகுல் ஈஸ்வர் சார், கேரளாவை சேர்ந்த ராகுல் ஈஸ்வர் சார் புருஷ கமிஷன், அதாவது ஆம்பளைகளுக்கு ஆக்கக்கூடிய சங்கம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சங்கத்தில் நாமளும் பங்காளி ஆகணும்னு இந்த ஆம்பளைகள் எல்லாத்தையும் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன தெரியுமா, இப்போ பாருங்க, வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க, அது போயிட்டு போகுது. அதாவது பொம்பளைகளுக்கு என்ன தெரியுமா, புருஷனை ஒழுவாக்கணும். என்ன கேஸு, ஏதோ ஒரு கேஸு போட்டு புருஷனை ஒழுவாக்கிட்டு அடுத்த ஆம்பளை கூட போகிறது. இப்போ அடுத்த கூடி போனாலும் அதான இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லையே. இது அடுத்த கூட புருஷன் கூட போனாலும் அதானே, வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. இல்லை, ஆம்பளையிலும் அப்படித்தான். இனிமேல் இந்த இந்திய நாடு சட்ட பிரகாரம், இந்திய நாடு சட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியல, சரி பரவாயில்ல மன்னிச்சுங்க. நம்ம முறை பிரகாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ கற்றுக்கலான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ கற்றுக்கணும், அதுதான் நல்லது. இல்லைன்னு சொன்னால் கொடிய நோய் எல்லாம் சாகுந்தருவையில் ஆகி போயிடுவீங்க. கொடிய நோய் இப்போ இந்தியாவில் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா, அதை நான் இன்னொரு நாளைக்கு வெளியிட்டு காட்டுறேன். இப்போ அதுக்கான நேரம் அல்ல, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றி என்ன டீட்டெயில் வரட்டும், எத்தனை பேருக்கு இருக்குன்னு கொடிய நோயின்னு சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் இந்தியாவில் எல்லாம் உலகத்தில் வர அத்தனை பேர் ஒருவருக்கு ஒருத்தின்னு வாழ கற்றுக்குங்க, தாழ்மையாக வேண்டிக்கிற எல்லாத்துட்டையும். பின்ன பொம்பளைகளும் அப்படிதான், நீங்களும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ கற்றுங்க. அந்த காலத்தில் பெரியவங்கள் எல்லாருமே ஒரு வண்டாடி வச்சுருக்கவங்க தான், 2 வண்டாடி வச்சுருக்கவங்களும் இருக்கிறாங்க. அது அந்த காலத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தை பற்றி, நம்ம பிறக்காத காலத்தை பற்றி நம்ம பேச முடியாதல்ல. இப்போ நிகழ்காலத்தை பற்றி, இப்போ இருக்கிற காலத்தை பற்றி தானே நான் பேசிகிட்டு இருக்க முடியும். அதனால் இந்த பொண்ணு சொந்த 6 வயசு பையனை அடித்து கொண்டு போட்டு ஆயுள் தண்டனைன்னு சொன்னானே, போலீஸ்காரங்கள் விழுந்து அழுகுது, சாமி என்னை காப்பாற்றுங்க, போலீஸ்காரன் என்னை விட்டுருங்கன்னு அழுகுது. அப்போ ஆம்பளைகளுக்கு நிகராக நானும் கொலை பண்ணுவேன், நானும் திறமசாலின்னு அந்த பொண்ணு நிரூபிச்சிருக்குது. அந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் லைக்கு தான் எனக்கு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு சேவை. ஏன்னா நான் போடுற ஓரோ வீடியோவும் தெளிவோடு தான் போடுறேன். நல்லா சக்தமாக ஆராய்ஞ்சு பார்த்து அது விசாரித்து தான் இந்த வீடியோ போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். எங்களுக்கு தெளிவு இல்லைன்னா அது உண்மையாக சக்தமாக விசாரிப்பேன். அதிக ஒரு வீடியோ எந்த சேனலில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் நான் அது விசாரிக்கிறது உண்டு. விசாரித்து அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன். நாம் பண்ணுற வீடியோவெல்லாம் அப்படி தான், எந்த சேனலில் வந்தாலும், எந்த நியூஸில் வந்தாலும், இல்லை நானே போய் ஒரு வீடியோ எடுத்தாலும் அது உண்மையான அங்கே போய் ரவுண்டுகளை விசாரித்து தான் இந்த வீடியோவை அப்லோடு பண்ணுறேன். உண்மை இல்லாத வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறது, உண்மையான வீடியோக்கள் தான் அப்லோடு பண்ணுறோம். சில பேர் நிறைய பொய் வீடியோக்கள் சிலவது வரலும் வந்து அது போட்டோம்னா நமக்கு எனக்கு சுத்தப்படாது, வின்சென்ட் சேவியருக்கு சுத்தப்படாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆம்பளைகளுக்கு நாங்களும் சலைச்சவங்க இல்லை, ஆம்பளைகளுக்கு நிகராக நாங்களும் இருக்கிறோன்னு பொம்பளை ஒரு பொண்ணு 6 வயசு பையனை அடித்து கொண்டு போட்டு ஆயுள் தண்டனை சொல்லி போலீஸ்காரன் காலில் விழுகுது. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு
சிரிச்சுட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே, லைக் பண்ணிக்க மக்களே. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் லைக்கு தான் எனக்கு பெருசாக தெரியும். அதாவது இது வந்து இந்த யூடியூப் வந்து தொழில் இல்லை, அதாவது வருமானம் இல்லை, எனக்கு நியாயத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு காலத்தில் இப்படி எனக்கு ஒரு நியாயம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருந்தும் நியாயத்தை எடுத்துக்காட்டுற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி யூடியூப் இருக்கிறனால உட்காந்த பக்கம் விஷயங்களை சொல்ல முடியுது எனக்கு, சரிங்களா? அதனால் இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனலை தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த 6 வயசு பொண்ணை அடித்து கொண்ட பொண்ணை இனிமேல் ஜெயிலில் வெளியே வந்தாலும் யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணு தெருவாக நடக்கணும். இனிமேல் நானும் என் பொண்ணு வச்சுருந்தான், தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் என் மக வச்ச உள்ள வந்தேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ற மக வச்சுருந்தான் நான். ஆனாலும் தப்பு இப்போ நம்மளை ஆம்பளைகளும் எல்லாரும் தான் குற்றவாளிகள் இல்லையே, எல்லாரும் தான் கெட்டவங்கன்னு இல்லையே, இது மாதிரி பொம்பளைகளும் எல்லாரும் கெட்டவங்க இல்லை. அதனால் என்ன சொல்கிறோன்னா, இனிமேல் இந்த நல்லவங்களாக வாழ்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். என்ன தீர்மானம் தெரியுமா? குற்றவாளியாக வாழ்கிற ஒருத்தர் பொய்க்கேசு போட்டாலோ, ஒருத்தரான தப்பான ஆம்பளையாக நாஞ்சரும் பொம்பளையாக நாஞ்சரும் பொய்க்கேசு போடுறவங்களெல்லாம் சமூகத்திலிருந்து வேறுபடுத்தணும்னு. வேறுபடுத்தினா எப்படி? இப்போ ஒரு மேலே பொய்க்கேஸ் போடுறாங்கன்னு நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா அவங்களே என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவங்கள குற்றவாளின்னு சொல்லணும். அதுதான் என்னோட கோரிக்கை. அதான் வேறுபடுது குற்றவாளி இவங்க. பாருங்க, நிறைய கேஸ் நடத்துகிறேன். நான் ஜெயிச்சேன்னு சொன்னால் இவங்களெல்லாம் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். அவங்க வேலையும் திருப்பி கேஸ் போட முடியும். அப்போ அது வேண்டாம், விட்டுருங்க. அதனால் இந்த பொண்ணை, அது குழந்தைய அடித்து கொண்ட பொண்ணை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஜனங்களே உங்கள் தீர்மானத்துக்கு தான் விட்டு, ஜனங்கள் தீர்மானத்துக்கு. அந்த பொண்ணை ஜெயிலிருந்து வெளியே வந்தாலும் அந்த பொண்ணை யார் மதிக்கவோ கூடாதுங்கிறது என்னை தாழ்மையான கருத்தாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 வயசு குழந்தைய அடித்து கொன்ன குற்றத்துக்கு அந்த பொண்ணுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய அடித்து கொள்ளுங்கிறதால மிகப்பெரிய சங்கடமான நிலை, மோசமான நிலை. அதனால் அந்த பொண்ணுக்கு மனசாட்சி இல்லாத பொண்ணு. அதனால் அந்த பொண்ணை தண்டிக்கணும். எந்த கோடதிக்கு போனாலும் இதே தீர்ப்பு வழங்கணும். தாழ்மையான தமிழ்நாடு ஹைகோடதியோடு கேட்டுக்கிட்டு ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.